ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஹென்னா ஆர்ட். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் பற்றின குட்டி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். இந்த சேனலில் நம்ம ஃப்ரீயாக மெஹந்தி ஆர்டிஸ்ட் கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூவேஷன் புரியும். போன கிளாஸில் நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் கிரிட் பார்த்துருக்கோம். லைன் பேஸ்டு கிரிட் அண்ட் ஃபில்லிங் பேஸ்டு கிரிட் பார்த்துருந்தோம். இன்றைக்கி கிளாஸில் லைன் பேஸ்டு கிரிட்லேயே ஒரு 8-9 டைப் பார்க்கலாம். பேசிக்கில் பார்த்த லைன்ஸு, அப்புறம் ஹம்ப்பு, ட்ராப்பு, இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து லைன் பேஸ்டு கிரிட்டில் ஒரு 9 டைப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு லைன் போட்டுட்டு அது ஃபுல்லாகவே வந்து ஹம்ப்பு கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே அது வந்து ஒரு செக்ஸு டிசைன் மாதிரி போட்டுக்கிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த லைன்ஸு, ஹம்ப்பு எல்லாமே வந்து நான் பேசிக் வீடியோலேயே சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நான் லைன் அண்ட் ஹம்பை வச்சு ஒரு செக்ஸு போட்டுட்டு நடுவில் வந்து ட்ராப் டிசைன் கொடுத்துக்கிறேன். இப்போ செகண்ட் வந்து திக் லைன் கொடுத்து அதுக்குள்ளே வந்து நான் ஒரு தின் லைன் கொடுத்து ஒரு டிசைன் மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே திக் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுறாதீங்க. அப்படி போட்டோம்னாக்கா நமக்கு வந்து கோணல் மணலாக போயிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதாவது தின் லைனே 2 லேயராக போட்டுட்டு அது உள்ளே வந்து ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ போட்ட செக்ஸுக்கு நடுவில் இன்னொரு செக்ஸ் அதே மாதிரி போட போகிறோம். இது வந்து தின் லைனில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு திக் லைனில் போட்டாச்சு, இப்போ தின் லைனில் போட போகிறோம். இப்போ இது உள்ளர குட்டி குட்டி ட்ராப்ஸாக வச்சுக்கலாம். இப்போ தேர்டு டிசைனுமே அதே மாதிரி திக் லைன் கொடுத்துட்டு அதுக்கு சென்டரில் வந்து குட்டி குட்டி லைன்ஸாக போட போகிறோம். இப்போ ஃபோர்த்து டிசைன் தின் லைன் வச்சு ஒரு செக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நடுவில் ட்ராப்ஸாக நான் கொடுத்துக்கிறேன். ட்ராப்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன லைன் போட்டுட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு திருப்பி ஒரு லைன் போட்டிங்கன்னா இந்த டிசைன் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண எல்லா டிசைனுமே ஈஸியாக வந்துடும். இப்போது அதுக்குள்ளே வந்து டாட் வச்சு ஒரு லைன் கொடுத்தோன்னா இந்த டிசைன் முடிஞ்சிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டிசைனுமே லைன் கொடுத்து ஹம்ப்பு கொடுத்துக்கிறேன். இப்போ நடுவில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைன் போட்டு அதுக்கு நடுவில் வந்து ட்ராப்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி போடுறது, டிசைன் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது புரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வேவி லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். அதையே வந்து ஒரு ஃபுல் செக்ஸாக கொடுத்துக்கிறேன்.
இப்போ அதுக்கு சென்டரில் ஒரு ஸ்பைரல் கொடுத்து அதை சுற்றி ஹம்ப்பு, தென் அதில் வந்து ட்ராப்ஸு டாட்ஸு எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரியே இருக்கும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன் நான். இப்போது நெக்ஸ்ட் டிசைனுமே 2 தின் லைன் கொடுத்து நடுவில் ஷேக் பண்ணி ஒரு திக் லைனாக ஆக்கிட்டு, தென் அதுக்குள்ளே வந்து குட்டி குட்டி லீஃபாக வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து ஒரு செக்ஸு. இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்குற டிசைனுமே அதே மாதிரி தான். ஒரு லைன் கொடுத்து உள்ளார வந்து ஹம்ப் கொடுத்து அது உள்ளார வந்து ட்ராப்ஸ் அந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டுமே அப்படி தான். இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து டிசைன் வந்து பெர்ஃபெக்டாக வரும். ஸோ ஸ்டார்டிங்லேயே என்னடா நமக்கு லைன்லாம் எதுவுமே ஒழுங்காக வரல அப்படின்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டாம். நீங்கள் போட்டு பார்க்க தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பெர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் உங்கள் வீடியோ இதை பார்த்தே நான் கற்றுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. நீங்கள் தான் வந்து உங்களோட ஓனாக உழைப்பு போட்டு ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்ட்ரெஸ்டோடு அது வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னை வந்து பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் உங்கள் எல்லா டவுட்டையுமே கிளியர் பண்ணுறேன். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு எல்லாமே சென்ட் பண்ணிடுவேன். அதை பார்த்து நீங்கள் வந்து எனக்கு ஹோம் ஒர்க் செஞ்சு வந்து சென்ட் பண்ணணும். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இந்த செக்ஸை வந்து நம்ம ப்ரைடு ஹேண்டில் எப்படி வந்து மேக் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா என்ன இன்ஸ்டாகிராம், அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லா டவுட்டையுமே நான் கிளியர் பண்ணுவேன். அண்ட் மெஹந்தி ப்ராடக்ட்ஸ், மெஹந்திக்கு தேவையான ப்ராக்டிஸ் கிட், ப்ராக்டிஸ் கோன், ப்ரைடல் கோன், நெயில் கோன் எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.